ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் பிளாக் கவரில் எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் நல்லா தான் இருக்கேன். மெமோசா, என்ன விட அவனை முதல்ல போய் பாரு. சரி, நான் போய் பார்க்கறேன். எனக்கு ஏற்பட்டிருக்க காயத்துக்கு என்கிட்ட இருக்க மேஜிக் பவரால இவனை ஹீல் பண்ண முடியுமா? ஆஸ்தா, முதல்ல உன்னோட கண்ணை தர. உன் தைரியம் எப்ப எங்க போச்சு? என்கிட்ட சண்டை போடாமலே சாக போறியா? தயவு செஞ்சு நம்பிக்கை விட்டுறாத, எழுந்துரு. நான் சொல்றது கேக்குதா? நீங்க தனியா இல்ல. மாரஸ், உனக்கு இந்த ட்ரைனிங்ல நல்லா புரியுதா? எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை அதிகமாகுதோ அப்பெல்லாம் உன் கண்ணை மூடி உனக்கு பிடிச்சவங்களை பத்தி நினைச்சுக்கோ. அப்படிதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே காப்பாத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே நம்மள பிடிக்கும். இவங்களும் காப்பாற்றதான் வந்திருக்காங்க. நாம மட்டும் வலுவானவங்கள மாறிட்டா நம்ம நாட்டுல வேற எதுவும் முக்கியம் இல்ல. இங்க இருந்து வெளியில போற முதல் ஆள் நீயா தான் இருக்கணும். நான் அப்படிதான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனா அது நீதான். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். நான் முதல்ல வெளியே போயிட்டா உனக்காக காத்திருப்பேன். நான் சத்தியம் செய்யறேன், நீ என் கூட வந்துரு. நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை பார்ப்போம். உன்னோட ஃபைனல் டெஸ்ட் இதுதான். ஒன்னு நீ ஜெயிக்கணும், இல்லைன்னா நீ சாகணும். இதுல மிச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கான முழு பொறுப்பையும் பெற்ற வீரனா வெளியில போவாங்க. ஒருவேளை மறுத்துட்டா எலிமினேட் பண்ணிடுவோம். இப்படியா? மாரஸ், என்ன மன்னிச்சுடா. இவ பண்ண வேலை இது தான். ஒரு வழிதான் இருக்கு. நான் சாக போறேன். அவளே அப்படி பண்ணிட்டு நெருப்பு போட்டு எல்லாரையும் கொண்டு அவனும் செத்துட்டான். யாரு கடைசியா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்ன்றது. அதுக்கு எப்படியா? அப்படின்னா மாரிஸ் தான் அங்க சர்வைவ் ஆகி வெளியில வந்திருக்கான். அப்போ அந்த மேஜ் ஸ்டோன் அவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. அவனோட காம்பவுண்ட் மேஜிக்க பார்த்தாலே தெரியலையா? கடைசியா அவங்க ரெண்டு பேரும் அவங்க எபிலிட்டிஸை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இதுல தோத்து போயிட்டா. அந்த நொடியில இருந்துதான் இந்த மிகப்பெரிய மேஜ் இங்க உருவாகி இருக்கான். இனி இங்க இவன் தான் ஆள போறான். அதுக்கு எதிரால அவன் நின்று இருக்கணும். நான் மட்டுமே போதும். நான் இந்த அளவுக்கு சக்தி உள்ளவனாக இருக்கும் போது எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேஜிக் பவர் இல்லாதவங்கள வீக்கானவங்க தான் சாக வேண்டியவங்க தான். என்ன அடங்கலாம்? அதுக்கு வாய்ப்பு இல்ல. உன்னால எப்போ நகர முடியுது? ஊர்வே ஒத்துக்கோ, உன்னால என்ன ஜெயிக்க திரும்ப முடியாது. திரும்ப திரும்ப எழுந்து வரான். பயலே, இதுக்கப்புறம் என்கிட்ட மோதாதீங்க. திரும்பவுமா? இதான் நமக்கான வாய்ப்பு. ஆஸ்தா அடிச்ச அடியில அவனோட ஃப்ளேம் ரெக்கவரி மேஜிக் அழிஞ்சிருச்சு. இப்போ ட்ரை பண்ணாலும் அவன் கதையை முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். இதை நான் இப்படியே விட போறதா இல்ல. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன். நீ சாக போ. நான் எந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இதை உடைக்கணும்னு நினைச்சான்னு தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் தாமதம் ஆயிடுச்சு. அவன் கண்டிப்பா சாக கூடாது. அவளை சாக விட மாட்டேன். இவனோட நியூ பவர் தெரியும் நினைக்கிறேன்.
ஃப்ரீஸ் பண்ண முடியுதா? ஓ! புதுசா ஏதோ வருது. இதெல்லாம் வருதா? அப்ப காலத்த ஃப்ரீஸ் பண்ற சக்தி வச்சிருக்கா? ம். அழிச்சிருமா? முடிஞ்சிச்சு. எங்க இது நல்லா இருக்கே. ஃப்ரீஸ் பண்ணி உடைச்சிடலாம். என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு தெரியாது. எப்பறம் அட்டாக் பண்ணன்னு கேட்பாங்க இப்ப எல்லாரும். என்ன நடந்தது? நானும் பாக்குறேன். முடிஞ்சதா? எனக்கே தெரியலங்க. பண்ணிட்டியா? அந்த பைண்டிங் ஸ்பெல் அது முடிஞ்சிருச்சு. யூனோ, நீ என்ன பண்ண? ஆமா, என்ன பண்ண நீ? இது என்ன மேஜிக்னு முதல்ல சொல்லு. எனக்கே தெரியும். எனக்கு தெரியலையா? என்ன? எங்க வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வேற யாரோ வா. அத விடுங்க. நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அவன் கதை முடிச்சிட்ட. சத்திங்க இது. நீ அவனை தோக்கடிச்சிட்ட. இந்த எழுத்து எப்படி நகர்த்துன்னு தெரியலையே. எழுந்துரு. அதுக்குள்ள போயிடுச்சு. என்னென்னமோ நடக்குது. என்னது இது? இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. இது டிராப்னு நினைக்கிறேன். ஓ, இடிஞ்சு எவ்வளோ போதா? மொத்தமா விழ போகுது. அதுக்குள்ள அதை எடுத்துட்டு போகணும், இல்லை ஓடி போகணும். அதெல்லாம் எடுத்தாச்சு, ஓட தான் போகணும். எடுக்க விட்டாங்க. அதுக்குள்ளதான் அவன் வந்துட்டான், சண்டை போட்டான். ஓ, இங்க இருக்க தங்கத்தை சொல்றியா? அதுதானே வந்ததே. அதுதான் ஆனா விசிட் இங்க அதுக்கு அமிச்ச மாதிரி இல்லை, இந்த பவருக்கு அமிச்ச மாதிரி தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ அவனை அழிச்சிட்டியா? இப்ப நீ எதுவும் பேசக்கூடாது. அவளுக்கும் நீங்க உதவி பண்ணணும். விட்டுட்டு வந்துடாதீங்க. ஏன் அவனுக்கு ஹெல்ப் என்ன பண்ணான்? பேசிக்கிட்டு இருக்க? அவன் நம்மளை கொல்ல முயற்சி பண்ணான்னு ஞாபகம் இல்லையா? நம்மளுக்குள்ளதான் அவனும் வந்தான். அவன் ஊருக்காக அவன் போராடுறான். அந்த டென்ஷனை அடையறதுக்கு தானே நமக்கு எல்லாரும் போட்டி போட்டோம். நாம அவன் கொல்றதுக்காக இந்த வரல புரிஞ்சுக்கோங்க. எதிரிகளை கொல்ல கூடாது. அவங்க அப்பா உசிதமணி. இல்லைன்னா கரெக்ட் தான். அவனும் கரெக்டு தான். ஏன்னா இவன மாதிரி ஒரு டஃப்பான காய் இப்படி சாகிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. நீங்க போராடுறீங்கன்னா அவன் போராடுறது தப்பு கிடையாது. இங்க பாருங்க, நேரம் குறைவா இருக்கு. அவனை விடுங்க, நம்ம போலாம். ஏய், சரி, இங்க இருக்கிறது தெரியலையே. மெமோசாவால சிறப்பா செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. இங்க இருந்து வெளிய போக நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரி, அப்படியே செய்யலாம். ஓ, டைமிங் இருக்கும் போல. இந்த டைமுக்குள்ள எடுத்து ஆனால் விட்டுட்டு தான் போகிறான். முடிஞ்ச அளவுக்கு வேகமா இங்க இருந்து போகணும். சரி. அப்போ போய் இப்படி பண்ணுமா? தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன். பாத்துக்கலாம். அவன் குறி வச்சு அடிச்சிட்டான்ல. இது பால் மாதிரி இருக்கு. எல்லாரும் நண்பர்கள் தான். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நாம அவனை காப்பாத்தி ஆகணும். நான் அவனை சாக விட மாட்டேன்.
நம்ம ஆஸ்தாவை எப்படியாவது காப்பாத்திடலாம். தொடர்ந்து சண்டை போட இதுதான் நம்ம வெளியே போறோம். எல்லாருக்காக அவன் நின்னா இப்போ எல்லாரும் அவனுக்காக நிற்கிறாங்க. அந்த டைமண்டையும் காப்பாற்றி இருக்கலாம். டைம் இல்லாமல் இருக்காங்க. நம்ம வெளியே வந்தாச்சு. நல்ல வேலை தப்பிச்சோம். செம்ம ஜாலியா இருந்ததுல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம இப்ப அந்த பக்கம் போகணும். உசுருக்கு போராட்டி ஜாலியாக ஒரு வழியா நான் பொழைச்சுக்கிட்டேன். நான் வெளியே வர்றதுக்கு அவங்களே ஒரு நல்ல பாதையை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் பாரு, ஸ்மோக் எல்லாத்தையும் இருந்ததுனால யாரும் என்ன பார்க்கல. அது ரொம்பவும் திக்கா இருந்ததுனால நானும் இன்விசிபிள் ஆயிட்டேன். ஆனா இவ்வளவு சம்பவம் நடக்கும் போதும் இதை மட்டும் யாருமே கண்டுக்கல. பாவீங்களா சைடு கவலை பொறிக்கணும். அந்த இடத்துல சாகல. அப்போ டைமண்ட் ஏதோ ஆகாம காப்பாத்தியாச்சு. மாரஸ், என்ன மன்னிச்சுடா. இது மட்டும்தான் ஒரே வழி. நான் சாகுறேன். அவன் நிறைய அந்த கிறிஸ்டல் வந்தது போல. அது அவளோட தற்கொலை முயற்சி தானே இவனுக்காக. நான் கிறிஸ்டல் போடாம இருக்கலாம்ல. பட் வெளியே வந்து எதுக்காக இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல. இப்படிதான் அந்த நெருப்பு சக்தி உனக்கு வந்துச்சு போல. அவ பவரும் கொடுத்திருப்பாளோ. ஓ, நீ எழுந்துட்டியா மாரிஸ்? ஆமா, ஃபானா யாரு? லோட்டஸ், உண்மையாவே நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க தம்பி. அங்க இருக்கிற மொத்த ட்ரெஷரும் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணமே நீதான். நம்ம அங்க திரும்பி போகும்போது எல்லாருக்கும் நல்ல உணவு வாங்கிட்டு போலாம். இவ்வளவு பொருள் கிடைச்சிருக்குல்ல, இனிமே என் பொண்ணு நல்லா இருப்பா. அது எல்லாமே திரும்ப வருது. எல்லாமே. இப்ப நீ போய் அந்த வெளியாளுங்கத்தை பாரு எப்படி இருக்குன்னா. எனக்கும் சேர்த்து நீயே பாரு. நம்ம 2 பேருக்காக செய். லோட்டஸ், நீ என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. அப்படியா? சரி, இருக்கட்டும். உனக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தெரியும்ல. நானும் எதிர்பார்க்கல நன்றிலாம் சொல்லுவான்ட்டு. ஹே கேங், ஆஸ்தா. ஹாய். வெல்கம் பேக் ஆஸ்தா. பரவாயில்ல, கலக்கிட்டடா. எனக்கு வலிக்குது. நல்ல வேலை இவ்வளவும் பண்ணிட்டு நீ செத்துருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். என்னால நம்பவே முடியல. என்ன நீ ரெக்கவர் ஆக டைம் கொஞ்சம் அதிகம் எடுத்துச்சு. நல்ல அவனுக்கு ஹீலிங் பவர்மே இதை காட்சி சம்பந்தம். என்கிட்ட இப்போ எப்படிதான் பேசுவீங்க? உங்க மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பழகவே கூடாதுப்பா. என்ன இருந்தாலும் என்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. உன்னை கம்ப்ளீட்டா ஹீல் பண்ற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லாம போயிடுச்சு. உனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் நான் பண்ணிருக்கேன். சீக்கிரம் சரியாயிடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். உண்மையாவே நீ என்ன முழுசா காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு தெரியுமா, எல்லாருமே அங்க அடிபட்டு கிடந்திருந்தா கண்டிப்பா உன் கதை முடிஞ்சிருக்கும். நான் சாகவே மாட்டேன்.
விசிட் கிங்காக என் உயிர் போகாது. பாவம் இந்த ஆஸ்தா கற்பனையிலே வாழ்றான். கண்டிப்பா நான் தான் விசிட் கிங்கா மாற போறேன். நான் என்ன நினைக்கிறது இப்போ அப்படின்ட்டு. என்ன பிடிச்சு நிக்கிறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தனா? சொல்றது கேளண்டா, கொஞ்சம் அடிபட்டுக்கு அமைதியாரண்டா. நீங்க 2 பேரும் பாருங்க. கிளவுஸ் சார், நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு தம்பி. நீயா அப்படி பண்ற? நீங்க காமனஸா இருக்கீங்கன்னு தான் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணேன். அதை நினைச்சு இப்பவும் நான் வருத்தப்படுறேன். ஐயோ, அநியாயத்துக்கு நல்லா ஒண்ணாகிறாங்க. இருக்கணுங்கிறதுக்கு நீங்க தான் எக்ஸாம்பிள். நீங்க இங்க இருக்கிறது எங்களுடைய அதிர்ஷ்டம். பாராட்டவே மாட்டான்னு நினைச்சேன். புது உறவுடா, புது அண்ணன்டா. தம்பிடா. சார் 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 என்ன சார்? மூச்சு விட கஷ்டமா இருக்க. ஐயோ கண்ணாடி வலிக்குது விடியா. நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிக்கும் என்னைக்கே இப்படி நினைக்கிறேன். ஒரு அவசரத்தை வந்துச்சு, மன்னிச்சிருங்க சார். இனிமே என்ன கண்ணாடி நல்லா கூப்பிட கூடாது, புரியுதா? கேட்டுச்சுல? இவர் இப்போ அண்ணனை serious ஆ கூப்பிடு. இருப்பாரு, ஆனா இப்ப மாறிட்டாரு பாருங்களேன். Hey, you know, வா சண்டை போடலாம். Come on. வா வா மோதி ஏய், பார்த்துடலாம். வா. இருடா. முடியாது. நவால், இப்போ என்னோட Dress மட்டும் கீழே கொஞ்சம் பாரு கண்ணா. எக்கடா மிதிச்ச? செத்துட்டான். உனக்கு ஒண்ணும் ஆகல? சாரி, நாங்க மிதிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி. என்ன ஆஸ்தா கண்ணு எழுந்து பாரு ஆஸ்தா. நல்லதுக்கு சொன்னாமா, இது தப்பா? நீ எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஆளு பாரு. ம். இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க. ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சது. கலகலன்னு ஆயிடுச்சு. திரும்ப என்னதான் நம்மளுக்கு அப்படியே சீரியஸாக போனாலும் கிளைமேக்ஸில் வந்து அப்படியே கூல் பண்ணி ஒன்று பண்ணிடுறாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு விசிட் கிங் அமைச்சதே பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பவருக்காக தானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேர் கரெக்டாக தகுதி எடுத்து அந்த 2 பேர் தான் செலக்ட் பண்ணார். கரெக்டாக அந்த 2 பேருக்கு 2 பவர் கிடச்சிது. ஸோ இது தெரிஞ்சுதான் அமிச்சாரா இல்லை இது எதிர்பாராமல் நடந்துச்சா, ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் ஒரு நன்மை நடந்து தான் இருக்குது. அவங்க ஊருக்கு ஒரு நன்மை நடந்துச்சு, இந்த ஊருக்கு ஒரு நன்மை நடந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் இன்னும் இதை வச்சு தான் இப்போ எங்கள் பொழப்பு ஓட்டணுன்றதெல்லாம் இல்லை. எங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க இவங்கள விட. ஸோ இதுக்காக தான் இவங்க அமிச்ச மாதிரி இருக்குது. அதேமாதிரி அந்த ஊருக்காரங்களும் அந்த டைமண்டு பார்த்தீங்கன்னா அவன் தர இப்போ இவங்க ஊருக்காக போராடுறாங்கன்னா அவங்களும் அவங்க ஊருக்காக தானே போராடுறாங்க. ஸோ அது நியாயம் தானே, 2 பக்கம் கரெக்டு தான்ன்றது தான். அது கரெக்டாக வந்து அஷ்டா புரிஞ்சுக்கிட்டான். மேபி இவங்களே காப்பாற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, ஏதாவது ஒரு நட்பு உருவாயிருக்குமோலாம் நான் நினைக்க ஆரம்பித்தேன். இல்லை வேற மாதிரி முடிஞ்சிச்சு, ஏதோ ஒன்று நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அவன் சைடும் கதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் கட்டாயம் பேர் அவனுக்கும் லவ் இருந்துச்சு. இவன் லவ் விட அந்த பொண்ணு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக லவ். இவனுக்காக அவரையும் தியாகம் பண்ணி அவன் வின் பண்ணிட்டான், வெளியே போட்டோன்ட்டு அவன் மொத்தத்தையும் பண்ணிட்டா. ஸோ இந்த பவரும் அவள் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இவன் யார் ஈனோவோட கேப்டன் வந்து அந்த சீல் அவன் வந்து அந்த ஐஸ் கட்டி சீல் தானே போடுறான். ஸோ அது உடைக்கிறதுக்கு அவன் நெருப்பு தான் யூஸ் பண்ணான். ஸோ அது இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் இவனுக்கும் வந்திருக்கும் போல். அதனால தான் இவனால் 2மே யூஸ் பண்ண முடியுது போல். அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ அவன் சைடு ஃப்ளாஷ்பேக் அப்பப்போ வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முடிகிற மாதிரி தெரில. இன்னும் அதுக்கப்புறம் முதல்ல இருக்கும்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காமனான ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே இது வைப்பாங்க போல இருக்குது. இவங்களுக்கும் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இத்தனை பேரை விட இவங்க தான் அதை கரெக்டாக முடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த பவர் கிடச்சது, அந்த இடத்துலேருந்து வந்ததுலாம் மேபி மற்றவங்களாம் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்களோ, இவங்க மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா 2 பேர் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கிடைக்குது. இப்போ இவனுக்கு பார்த்தா அஷ்டாக்கு வேறு என்னென்னமோ கிடச்சிது. கரெக்டாக வந்து அந்த வால் கத்தி தான் கிடச்சிது. ஸோ இவங்களுக்காகவே அது பண்ண மாதிரி தான் இருந்தது. இவங்களுடைய தகுதிக்கு அது வேணும் தான் அப்படின்ட்டு கரெக்டாக கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் ஈனோது பயங்கரங்க, ஃப்ரீஸ் பண்ணி அடிக்கிறது இன்னும் ஆமாம், எனக்கு பெருசாக தெரிஞ்சது. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அழகாக உடச்சிட்டு போயின்னு என்ன நடந்துச்சுன்னே யாருக்குமே தெரியாது. அவனுக்கே முதல்ல தெரியல என்ன நடந்துச்சுன்னு. யாரா அது எவ்வளோ வந்தால் என்னத்தையும் வந்துட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது. அவனும் அதை கற்றுக்க ஆரம்பித்தானா வேற லெவல் ஆகிடும். ஆஸ்தா அந்த நிலைமையிலையும் அவனை காப்பாற்றணும்னு நினச்சதும் பெரிய விஷயம் தான். புரிஞ்சுக்கிறான் இது எதானே எதார்த்தம், எல்லாரும் இதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அந்த டைமில் அது யோசிச்சது ஆனால் சூப்பராக இருந்தது.
ஆமா, அவன் கேரக்டர் வேற கேரக்டர் லெவல் தானே. எல்லாத்துலயுமே யூனிக்கா தெரியுது. ஆ அதனால தான் அவன் தெரியறான் நம்மளுக்கு. அதே மாரி இந்த லீடரும், ஈனோட லீடரும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன நினைச்சேன், ஓகேடா நல்லா தான் பண்ணிட்டீங்க வாங்க கிளம்பலாம் அப்படி சொல்லிவான்னு நினைச்சேன். பார்த்தா கட்டி பூச்சிலாம் பாராட்டுவான், எமோஷனல் ஆவான்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இப்பதான் உடையறான். இல்லைன்னா அப்படியே ஸ்டிஃபா இருந்தவன் இப்பதான் வந்து லூஸ் ஆகுறான். ஓகே அப்படின்ட்டு. அதுவுமே சூப்பரா இருந்தது. ஒரு மாரி புதுசா இருக்கு. எல்லா உறவும் அப்படியே சேர்ந்த மாரி 2 டீம் வேற வேறன்னு இல்லாம எல்லாம் ஒண்ணு தான்டா. என்னடா பெருசு தாழ்வுன்னு இவ்ளோ பேசிட்டு இருந்தவன் இப்ப சகஜமாயிட்டான்ல. இனோகிட்டயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருந்தான். இப்போ அஷ்டாகிட்டயே வந்து கட்டிப்பிடிக்காக வந்துட்டான்றப்போ ஓகே. எல்லாம் கரெக்டா இருக்குன்ற அவன் மாரி. எப்படின்னா, ஒரு ஹெட்டா நம்ம இப்படிதான் நடந்துக்கணும்னு ஒண்ணு ட்ரை பண்றான். ம். எல்லார்கிட்டயும் அதான் ராயல். பண்ணியிருப்பான். ஆமா. ஆ. எல்லார்கிட்டயும் அப்படித்தான் நடந்திருப்பான் போல இருக்கு. பட் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த 2 பேர்லாம் இருக்கும்போது தான் அவன் கம்ஃபர்ட்டுக்கு இவங்க இருக்காங்க போல இருக்கு. அதனால அது கொஞ்சம் இறங்கி வந்து அவங்க கூட இது அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அந்த தாட் மாத்திருக்கா. அது ரொம்ப நல்லது. அஷ்டாவோட தாட் வந்து எல்லாருக்குமே வருதில்ல. இவனுக்காக இப்ப எல்லாருமே நின்னாங்க. யாரோ இவன வேணா பவர்கள் கிடையாது. ம். எப்படி இவன இது மட்டம் தட்டிட்டு இருந்தாங்களோ, எல்லாமே உடைச்சு உறுதியா நின்னான்றதுக்கே இவ்ளோ கிரியேட் பண்ணிட்டான் அவன். ஸோ இது வேற லெவல் செமையா இருந்துச்சு. ஓகே இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.